வாழ்க்கையை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்கள், மரணத்தை அதைவிட அதிகமாக வெறுக்கிறீர்கள். வாழ்க்கையின் மீது நீங்கள் வைத்த விருப்பத்தில் 1000ல் 1 பங்கு கூட மரணத்திடம் வைக்க மாட்டீர்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள தவறவிடுகிறோம். வாழ்வும் மரணமும் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தது. அவற்றை பிரிக்க முடியாது என்பதை. மரணம் வாழ்க்கையின் சிகரம். மரணத்தை வெறுக்கிறவர் வாழ்வதற்கான ஆற்றலைப் பெறுவதில்லை. அவருக்குள் இருக்கிற அச்சம் அவரை வாழ விடுவதில்லை. நாளைக்கே சாகத் தயார் என்ற மன உறுதி படைத்தவர்தான் தனது வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்தோடு வாழ முடிகிறது. மரணம் வாழ்க்கையில் ஒரு முறைதானா வருகிறது? ஆம். ஆனால் அதே அனுபவத்தை நாம் எப்போதுமே பெறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் உறங்குவது கூட ஒரு மரண அனுபவம்தான். நட்பின் மரணம், காதலின் மரணம் என்று எத்தனையோ விஷயங்களின் முற்றுப்புள்ளி விழுவதும் உண்டு. நன்றாக தூங்கி எழுந்த பிறகு அந்த நாள் முழுக்க புத்துணர்ச்சியோடு வலம் வருகிறோம். ஒரு நல்ல அமைதி இதயத்தில் வந்து தங்கும். மரணம் ஒரு மகத்தான உறக்கம். அதுவும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பதைத்தான் நம்மால் நம்ப முடிவதில்லை. அதனால்தான் மரணம் பயங்கரமாக தெரிகிறது. அதனை ஏற்க தயங்குகிறோம். மரணத்துக்கு பின் என்ன நடக்கும்? உடல் மண்ணில் கலக்கும். மண்ணின் ஒரு பகுதியாகும். மூச்சு காற்றுடன் கலக்கும். உள்ளிருந்த அக்னி சூரியனுடன் ஒன்றாகும். உள்ளிருந்த நீர் சமுத்திரத்தில் கலக்கும். மரணத்தைக் கண்டு அஞ்சாதவர் சமுத்திரத்தின் சிற்றலை அல்ல, அவரே சமுத்திரமாகி விடுகிறார். நீங்கள் ஏன் சாவை பகையாக எண்ண வேண்டும்? சாவை வெல்ல போராடுவீர்கள். சாகும்போதே வேதனையுடன் சாக நேரிடுவது அதனால்தானே. உங்களுடைய போராட்டத்தின் காரணமாக மரணம் வழங்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியாமலே போகிறது. சாகும்போது ஏற்படுகிற மரண வேதனையில் மனிதன் உணர்வற்ற நிலையை அடைகிறான். 199 பேர் தன்னுணர்வற்ற நிலையிலே மரணித்து போகிறார்கள். மரணத்தை ஏன் வெறுக்க வேண்டும்? நீரோட்டம் பல திருப்பங்களை கடப்பது போல் வாழ்வில் அதுவும் ஒரு திருப்பம். அது இயல்பானது. நேசிக்க முடிகிறவரால் மரணத்தையும் நேசிக்க முடியும். நல்லதும் கெட்டதும் முன் அனுபவத்தை கொண்டே முடிவு செய்யப்படுகின்றன. அதற்கு முன் எப்போதுமே அனுபவித்திராத ஒன்றை கொடுமையானது என்று எப்படி முடிவு கட்டுவது? மனிதனுக்குள் மலர்கின்ற ஒரு பூ அது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இறப்புகளுக்கு இரங்கல் தெரிவிக்க சென்றிருப்பீர்கள். இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருப்பீர்கள். அந்த முகங்களை கவனித்திருப்பீர்கள். சில முகங்கள் உறங்குகிற மாதிரி இருக்கும். சிலருடைய முகங்களில் நிகழ் கவித்த மாதிரி இருண்டிருக்கும். அபூர்வமாக சில முகங்கள் மட்டும் அலாதி அழகுடன் எல்லையற்ற பேரமைதியுடன் காணப்படும். அவர்கள் மரணத்தைக் கண்டு அஞ்சியவர்கள் என்றால் நினைக்கிறீர்கள்? மரணத்திடம் வெறுப்பு கொண்டிருந்தால் அந்த முகத்தில் சாந்தம் எப்படி குடியிருந்திருக்க முடியும்? மரணம் வாழ்க்கையை குலைக்க வந்த சைத்தான் என்று நாம் எண்ணுகிறோம். அவ்வாறு போதிக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தை ஏன் முற்று போடுவதாக நினைக்க வேண்டும்? அது மனிதன் வரைகிற கோலத்திற்கு நிறைவு தருகிற புள்ளியாக இருக்கலாம் தானே. மரணம் மேம்படுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. உங்களிடம் இருந்து அன்பாக இருந்தாலும் சரி, ஆன்மீக உணர்வாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய உணர்வு எதிர்மறையாக இருந்தால் அதையும் மரணம் பிரதிபலிக்கும். சிலரை நேசிக்கிறோம், சிலரை வெறுக்கிறோம். சிலரிடம் நேசமும் வைப்பதில்லை, வெறுப்பும் கொள்வதில்லை. மரணத்தை பொறுத்தவரை உங்களால் முதல் நிலை எடுக்க முடியாவிட்டால் 3வது நிலையை ஏனும் எடுக்கலாம் அல்லவா? ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், வெளிச்சம் இருட்டில்தான் ஓய்வெடுக்கிறது என்பதை. உங்களுடைய சக்தியை நேர்மறையாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் எதிர்மறையான அணுகுமுறை வேண்டாம். எதிர்மறை உணர்வு கொண்டவர்தாம் தற்கொலைக்கு முனைகிறார். எதிர்மறையான சமாசாரங்கள் எல்லாமே தற்கொலைக்கு ஒப்பானவைதாம். மரணம் என்பது மனிதன் பிறக்கிற போதே முடிவு செய்யப்பட்டது. அதனை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அதனிடம் இருந்து அவன் தப்பித்து கொள்ள முடியாது, அல்லது அதை மறுக்கவோ ஒதுக்கவோ செய்யவும் முடியாது. மீண்டும் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும். அதற்கு என்ன? விழி விருப்பத்தை தொலைத்தால் ஆகும். விருப்பம்தானே சரீரத்தோடு ஒட்டி கொண்டிருக்கச் செய்கிறது. பிறப்பு இல்லை என்றால் இறப்பும் இல்லை. இதுவே குணமளிக்கும் உயர் மருந்து என்கிறார் மாஸ்டர் இக்கியோ.
அகந்தையை இழந்துவிட்டால் அனைத்தையும் இழந்த மாதிரி. மரணத்தில் நாம் இழப்பது என்ன? பணத்தை, பந்தங்களை, உறவுகளை இழக்க நேரிடும். அவற்றின் மீது பற்று வைக்காவிடில் இழப்பின் வருத்தம் நமக்கில்லை. நீங்கள் பற்றை விடுவதற்கும் அகந்தையை விட்டு விடுவதற்கும் தியானம் உதவும். இருக்கிற அகந்தியை விட முயற்சிப்பதை காட்டிலும் அகந்தியே இல்லாமல் இருப்பது பரம சௌக்கியம் அல்லவா? பூத்ததெல்லாம் முதிர்கிறது. பூவின் மரணம் குழந்தைகளுக்கு வருத்தத்தை தரும், பெரியவர்களை பாதிப்பதில்லை. உருவாக்கப்படுகிற எல்லாம் உருத்தெரியாமல் போகும், ஆனால் அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் புதியவை உருவாகும். நிலா உடையும், மீண்டும் முழுசாகும். ஒரு பூவின் இடத்தை நிரப்ப 9 பூக்கள் மலரும், வருத்தப்பட வேண்டியதில்லை. மனப்பக்குவம் உடையவர்கள் பிரிவுக்காக அழுவதில்லை. பிரியமுள்ளவர்களை இழக்க நேர்ந்தமைக்காக மீளா துயரில் ஆழ்ந்து விடுவதில்லை. ஜென் குரு இக்கியு இளைஞராக ஓர் ஆசிரமத்தில் சீடராக இருந்தபோது இது நடந்தது. அன்று தேநீர் கோப்பையை கையில் பிடித்தபடி அவர் நடந்து சென்றார். வாயிற்படியில் தடுமாறி கோப்பை கீழே விழுந்தது. தேநீர் தரையெங்கும் பரவியது. கோப்பை துண்டுகளாய் உடைந்து சிதறியது. திகைத்து போனார் இக்கியு. குருவிற்கு பரிமாறப்பட வேண்டிய தேநீர் அது. சரிதான் என்று குருவிடம் வகையாக மாட்டிக்கொள்ளப் போகிறான். இக்கியுவிடம் நட்பில்லாத சீடர்கள் கெக்கோலி காட்டினார்கள். இக்கியு குருவிடம் சென்றார். எனக்காக ஒரு விஷயம் புரியவில்லை என்று ஆரம்பித்தார். என்னப்பா? குரு கேட்டார். மரணத்தை யாரும் விரும்புவதில்லை. தான் விரும்பாத ஒன்றை அவர்கள் கட்டாயம் ஏற்கும்படி ஆகிறதே. மரணம் திணிக்கப்பட்டதாக இருந்தால்தான் அது கட்டாயமாகும். உண்மையில் மரணம் என்பது பிறப்பைப் போலவே இயல்பான விஷயம். பிறந்தவர் இறப்பது இயற்கையின் நியதி. அது தவிர்க்க முடியாதது. அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை என்றார் குரு. ரொம்ப சரி, உங்களுடைய தேநீர் கோப்பை இப்போது தவிர்க்க முடியாமல் செத்து போனது. வருத்தப்படாதீர்கள் என்றார் இக்கியு. தன்னுடைய நிலையாமையை உணர்ந்த யாரும் தன்னை விட்டு போன எதற்காகவும் பொன், பொருள், உறவு வருத்தப்பட மாட்டார்கள். செத்த பிணந்தூக்கி இனி சாகும் பிணங்கள் போகுது பார். இது தத்துவம் என்பதை விட வாழ்வின் உண்மை என்பதே பொருத்தம். பெரியவர்களை சந்திக்கிற போது எனக்கு எதையாவது சொல்லுங்கள் என்று கேட்பது அந்த கால வழக்கம். ஜப்பானில் வாழ்ந்த செல்வர் ஒருவர் சென்காய் என்கிற ஜென் துறவியை சந்திக்க நேர்ந்த போது எனக்காக ஒரு நல்வார்த்தை சொல்லுங்கள் என்று கேட்டார். சென்காய் எழுதி கொடுத்த வாசகம் இது: தந்தை இறப்பு, அதன் பின் தனையன் இறப்பு, அப்புறம் பேரன் இறப்பு என்பதாகுக. படித்து பார்த்த செல்வந்தருக்கு முகம் விழுந்து போயிற்று. என்ன இந்த ஆள் வாழ்வு பற்றி சொல்வார் என்று பார்த்தால் இலவு செய்தியாக சொல்லியிருக்கிறார். சென்காய் அவரை அருகில் அழைத்தார். நீ நினைப்பது போல் இது ஒன்றும் அபத்தமான வார்த்தை அல்ல. எல்லோரும் இறக்கத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அகால மரணம் என்பது சங்கடமான விஷயம். தான் இருக்க மகன் சாக நேர்ந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தந்தையின் கண்முன்னே மகன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் பார்த்திருக்க அவன் சாக வேண்டும். தந்தை, மகன், பேரன் என்று அவரவரும் வாழ்ந்து வரிசையாக மரணமடைய வேண்டும். அப்படி இயல்பாக அமைவது பெரிய விஷயம் என்றார். சிந்தனைக்கு: வீட்டில் ஒருவர் இல்லை. வெட்டவெளி ஆனேண்டி. காட்டுக்கு எரித்த நிலா. கனவாச்சே கண்டதெல்லாம். பட்டினத்தார்.